ஸோ நம்ம லேக்குக்கு போகிறதுக்கு பேசிக்கிட்டே நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டே வந்து அந்த வழியாக கிராஸ் பண்ணிப்போம். ஸோ அது வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே இறக்கும். இந்த காடு இருக்குங்களா, அது காடு ஃபுல்லாகவே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஒருத்தன் வேற லெவலில் வளைச்சி எடுத்துட்டு இருக்கானா, அது கேமராமேன் சொல்லலாம். என்னோட தம்பி தான். இது வந்து என்னோட அத்தை பையன். உள்ள ஒரு லேக் இருக்கு, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க. இங்கேருந்து பார்த்தா 5 தெரியும், அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். ஷூட் பண்றீங்களா? ஸோ ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நான் தான் உங்க லவ்லி பிரகாஷ். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா எக்கோ பார்க்ல தான் நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சொர்க்கம்னா நீங்க நினைக்கிற சொர்க்கம் இல்ல, இது வேற சொர்க்கம். ஸோ அங்க போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ மழை நேரம்னால அங்கெல்லாம் போக முடியாதுங்க. ஸோ அந்த இடத்த காமிச்சிட்டோம்னா எப்படி சொல்ல, சாகிறதுக்கு முன்னாடி லவ்லி பிரகாஷ் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை காமிச்சிருவோம். அப்படி இருக்கும் அந்த இடம். நீங்க எதிரே பார்க்க முடியாது. உங்களை அந்த அளவுக்கு ஹைப்ல வச்சிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆட்கள் அதே ஹைப்ல இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ மழை ஓவரா நம்ம ஊர்ல பெய்யறனால சீசன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால குற்றாலம், எக்கோ பார்க் அந்த மாதிரிலாம் போலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா 90 ரூபா வேற வாங்கிட்டாங்க. அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம தம்பிங்க எல்லாம் வந்து இங்க உள்ள ஒரு லேக் இருக்கு, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அந்த லேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பில்டிங் கெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாமே இழுச்சு போட்டிருக்காங்க ஃபுல்லாவே. ஸோ இந்த நிக்காங்கல்ல இவங்க தான் நம்ம தம்பி. லேக் போலாம். பாம்பு பள்ளிலாம் வந்துடாம சூப்பரா இருக்கு அந்த லேக்கு. மீண்டும் மீண்டுமா? இது என்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி போட்டிருக்காங்க? இல்ல சிமெண்ட வச்சுலாம் சைட்ல ஃபுல்லா கட்டி போட்டிருக்காங்களே. ஸோ அதான் கேக்குறேன். ஸோ சின்ன ஒரு தெப்ப மாதிரி தான் இருக்கு. தெப்ப மாதிரி இருக்கா இல்லாட்டி அங்கிட்டு போகுமா? ஸோ இடம்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கெல்லாம் நிறைய கப்புள்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோன்லாம் நம்ம விளாகிங் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ஓட்டையாக இருக்கா. ஸோ மொபைல்லாம் கீழே விழுந்துடக்கூடாது. இது வழியாக ஃபுல்லாகவே வச்சு சிமெண்டை வச்சு கெட்டின இது மாதிரி தான் இருக்குது, தொட்டி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அங்கிட்டு ஃபுல்லாக காடு, அது பின்னாடி வந்து ஃபுல்லாக ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி தரல. அங்கே ஐந்தருவிலேருந்து ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வர்றதுனால அந்த சவுண்டு கேட்குது. இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லி தரல. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மேலே போக வேண்டியதான். மேலே நடந்து போக 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 இடம் வந்து வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தம்பிங்க கூடலாம் சேர்ந்து ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மேலே நான் போகும்போது நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Round 1. வேணும் வெவித்தனம். ஓகே ஆக்ஷன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஓகே. ஸோ அந்த லேக் விட்டு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. நம்ம எக்கோ பார்க்குக்கு தான் மேலே வந்து நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய செடிகள்லாம், நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. இந்த சைடு ஃபுல்லாகவே இறக்கும். இந்த காடு இருக்குங்களா, இது காடு ஃபுல்லாகவே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ஒரு துணிலாம் போட்டு நிறைய செடிகள்லாம் இங்கே வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி சீட்டு வந்து நிறைய இருக்கும். இதுங்கெல்லாம் வந்து நம்ம கப்புள்ஸாக வந்தோம்னா நம்ம வந்து உட்காரலாம். நம்மளுக்கு தான் கப்புளே இல்லையே, அப்புறம் என்ன. நம்ம அங்கே பாருங்கள், ஒருத்தன் வேற லெவலில் வளைச்சி எடுத்துகிட்டு இருக்கானா, அது கேமராமேன் சொல்லலாம். என்னோட தம்பி தான். இது வந்து என்னோட அத்தை பையன். இவனும் எனக்கு ஒரு தம்பி தான். ஸோ இவங்க 2 பேர் கூட தான் நம்ம வந்து ட்ரிப்பு வந்து வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலெல்லாம் ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. நானும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இடம் இங்கே பாருங்கள், அப்படியே செங்குத்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் அழகு. இத்தனை நாள் 22 வயசு ஆயிடுச்சு பிரகாஷுக்கு. இத்தனை நாள் இதை ரசிக்காமல் இருந்திருக்கேனே. ஓ அது விகாஸ், அங்கே ஒரு பொம்மை போட்டிருக்கா. ஏதோ குட்டி பிள்ளை குடிச்சிட்டு நிற்கின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்கலாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. விகாஸ், இது எந்த ரோடு? நம்ம அந்த லேக்குக்கு போனோம்ல அந்த ரோடு தானே, ஸ்ட்ரெயிட்டா? ஸோ நம்ம லேக்குக்கு போகிறதுக்கு பேசிக்கிட்டே நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டே வந்து அந்த வழியாக கிராஸ் பண்ணிப்போம். ஸோ அது வந்து அந்த இடம் பாருங்க. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு உள்ள நிறைய செடிகளை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க.
இந்த இருக்குல்லாங்க, இந்த பொம்மையை பற்றி தான் நம்ம நினச்சிட்டோம். ஏதோ குட்டி பொண்ணு குளிச்சுட்டு நிற்கி போல். நம்ம வந்து வீடியோ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். இதே வந்து நம்ம அந்த ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், சீசன் இல்லாத டயத்துலலாம் வந்து பார்த்தோம்னா இந்த சேரில் ஃபுல்லாக கப்பலாக உட்காந்துருப்பாங்க. பிகாஸ் இது ஃபுல்லாக கப்புள்ஸுக்கு தானே. உனக்கு தெரியுமா, நான் அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஆளை கூட்டு வந்து இங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். ஆமாம், அந்த சேரில் உட்காந்துருந்தோம். அந்த சேரில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அடுத்து சண்டை வரும்போது இந்த இதை உடச்சி போட்டேன். நான் நம்மள்கிட்ட வந்து எடக்கு முடக்க பேசவும் அடிச்சு போட்டேன். அதுக்கடுத்து சமாதானம் ஆகிட்டு இந்த சேரில் உட்காந்துட்டு அப்படி நம்ம கிளம்பி போயிட்டோம். சங்கலே மிதிச்சேன், பின்னாடி பேத்துட்டு போயிட்டா. வேற என்ன செய்ய, அந்த இறக்கத்துல தேடி கண்டுபிடிச்சி தான் தூக்கிட்டு வந்துச்சு. மொத்தம் எத்தனை, இங்க 3 பார்க் இருக்கும் மொத்தம். மேல சாப்பிடக்கூடிய இடம், சாப்பிடக்கூடிய இடம் நம்மளுக்கு தேவையில்ல. இது ஒரு பார்க்கு, இது ஒரு பார்க்கு. ஓ, ஸோ பரவாயில்லைங்க. நானும் இந்த இடம் வந்து எப்படியாவது தான் இருக்கும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இடம் வந்து வேற லெவலில் தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தரலாம். ஆனால் மெயினாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ விசாரிச்சதில் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க ரோடாக இருக்கட்டும், இல்லைனா அந்த மேலே ஒரு இடம் போகும், அந்த பில்டிங் மாதிரி தெரியுதா மேலே, ஸோ அந்த இடமா இருக்கட்டும். இது வந்து எப்படி சொல்ல, 3 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கணுமா தம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் குளிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து எப்படி சொல்ல, பார்க் இருந்ததுக்கு அடையாளமே இல்லைங்க. எதுக்கு நம்ம 30 ரூபா கொடுத்து வந்தோம்னே சொல்லி தெரியல. இன்னொரு நாள் நம்ம வருவோம், வந்து வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குளிக்க போகணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானோட வந்தோம். எக்கோ பார்க் வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, திடீர்னு ஆட் ஆன இதுதான் இந்த எக்கோ பார்க்கு. எக்கோ பார்க்னா எப்படி சொல்ல, கத்துனா எக்கோ அடிக்கும், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே கத்துனா எக்கோ அடிக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது இடமே. ஃபுல்லாகவே வந்து இருக்குது, ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி ஒரே கிளிப் பார்க்குவேன்? அது பாரு, ஐஃபோன், ஆண்ட்ராய்டு எல்லா கிளிப்பையும் சேர்த்து மொத்தமாக போட்டு சோறு குழம்பு கூட்டெல்லாம் வச்சு எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும். மலையெல்லாம் கூட கொண்டு வந்து அவ்வளோதாங்க. இங்கே வந்து வேறு எதுவுமே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் நம்ம நேராக போனோம்னா மேலே போய் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட போகுமா, டைனிங் டேபிள் மாதிரி வருமா. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ இல்லைங்க, நான் காட்டுறேன். விகாஸ் நான் இப்படி சுற்றி வரேன், இப்படி வரேன். இந்த அக்கா சிலை இருக்கா பக்கத்தில், படி மாதிரி போதா. இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வேற மேலே வேற போகுமா. கடைசி வந்து எல்லாமே டைனிங் டேபிளில் தான் போய் முடியுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரோடு போகுதா, இந்த ரோடு வந்து கடைசியாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கான இடம் தான் கரெக்டாக வருமா. ஸோ என்னன்னு தெரியல. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிளான் போட்டிருக்கோம். எங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்குங்க. சொர்க்கம்னா எல்லாரும் நினைப்பாங்க, நான் கூட வீடியோ இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் தலை சுற்றியே கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடம். ஸோ வீடியோ காமிக்க போகிற நானே இவ்வளோ ஹைப்பில் இருக்கோம்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஹைப் வந்து வேற லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா சொல்லி தெரியல. நான் இந்த இடத்த சொல்லுங்க, நான் வந்து சொர்க்கத்தை சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நேம் பிளேஸ் இருக்குது. நம்ம வந்து வீடியோ நம்ம ஷூட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேபி செங்கோட்டை, தென்காசி இந்த சர்க்கிளில் இருக்கிற ஒரு 50% ஆட்களுக்கு வந்து அந்த இடம் தெரியுங்க. அந்த இடத்தோட பேர் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த பேரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஹைப் இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கும் போது அவ்வளோ ஹைப் இருக்காதுங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ இதுக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு பெர்மிட் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஃபாரஸ்ட் ஏரியானாலே நம்ம வந்து ரொம்பவே பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து சின்ன வயசில் போய் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்கோம். ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து நம்ம இப்போ தான் போய் குளிக்க போகிறோம். ஸோ இங்கே சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எக்கோ பார்க்கு, பழத்தோட்டம் வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த நான் ஃபுல்லாகவே செடியாக தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம வச்சுருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்டான செடி, டிஃப்ரெண்டான மரம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இந்த இடத்த சுற்றி வச்சுருக்காங்க. ஏங்க இது என்னது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓ, இந்த முன்னாடிலாம் படத்தில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து இது ஒரு சவுண்ட் வரும்னு நினச்சேன். எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள், உள்ளேயே வந்து செடியெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான செடியெலாம் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ சேல்ஸுக்கு இது கிடைக்குமான்னு சொல்லி தெரியல. சேல்ஸுக்கெலாம் கிடச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக மூலிகை செடி மாதிரி தான் இருக்குது. இது இட்லி பூ.
இது இட்லி பூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டான இதான். எங்க சீத்தாப்பழம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. நான் வந்து கரெக்டாக இப்போ எங்கே போய் நான் வீடியோ ஷூட் பண்ணோம்னா, ஸோ நம்ம நேராக குளிக்கிற இடம் ஸ்விம்மிங் பூலில் போய் நான் வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி இந்த இடத்த விட்டு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. இந்த வியூவை ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாகவே காடு தாங்க. நம்ம வர வழியில் எவ்வளோ மேலே ஏறி வந்திருப்போம்னு சொல்லி நான் வீடியோ கிளிப்பு நான் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வலி போடாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப வலிக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோதான். நான் சொன்னோம்லங்க, அங்கே ஃபுல்லாகவே கிளி புறாவாக இருக்கும்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லாகவே கிளி செக்ஷன் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கிளியாக தான் இருக்குது. சார் ரீல்ஸுக்கு ஒரு சின்ன கிளிப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு வேற லெவலில் குளிக்க போயிடலாம். இடத்துக்கு போகாமல் ஆகலாம். நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துக்கு அழகாக போகலாம். நம்ம தான் நீச்சலே படிக்கல, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு